Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்புடைய லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மகன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் அதை தியானித்து கர்த்தர் நீர் கர்த்தாவே அப்பா அந்த வார்த்தைக்கு அப்பா மெய்ப்பிக்கும் வண்ணமாக நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து அன்புடனே விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து அன்புடனே விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதித்தேன், காலமெல்லாம் துதித்தேன். கர்த்தரையே துதித்தேன், காலமெல்லாம் துதித்தேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதித்தேன், காலமெல்லாம் துதித்தேன். கர்த்தரையே துதித்தேன், காலமெல்லாம் துதித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் 118 சங்கீதம் 5 வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை நமது வாழ்நாளில் நாம் சந்திக்க வேண்டிய எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் முன்கூட்டியே அறியார். ஏனென்றால் அவருக்கு தெரியாமல் நமது வாழ்வில் ஒன்றும் நிகழாது. கர்த்தரை அறியாத குடும்பத்தில் அதுவும் பிறந்து விட்டோமானால் இடையிலே கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டால் சொந்த குடும்பத்தாராலேயே அதிகமாக நாம் பகைக்கப்படுவோம். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் உறவினர்கள் கூட உதவிக்கு வர மாட்டார்கள். ஆனால் அனாதை போல நாம் மாறிவிட்டாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நடுவு வழியிலிருந்து கூச்சல் போட்ட ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுத்தாரே, அதே போல கர்த்தர் நாம் கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து நமக்கு செய்ய வேண்டிய நன்மையை நிச்சயமாக செய்வார். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கொரோனா ஒரு 3 மாதம் இருக்கும். அதாவது கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு நேரம். தெருக்களிலே ஜனங்க நடமாட மாட்டாங்க, ஒன்றும் வண்டி கிண்டி ஒன்றும் போகாது, சர்ச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தப்பட்ட சூழ்நிலையிலே நான் எப்போதும் இருக்கிறது போல சர்ச்சில் தனியாக நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்படி திடீரென்று ஒரு கார், ஒரு பெரிய கார் ஒன்று, வெள்ளை கார், அதாவது டூரிஸ்ட் கார் என்று நினைக்கிறேன். அந்த கார் என் வாசலை வீட்டு வாசல் நின்றது. ஏதோ தேடுறாங்க போல. நான் உட்கார்ந்துட்டு பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த டிரைவர்
ஒரு தம்பியை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு 18-19 வயது இருக்கக்கூடிய ஒரு வாலிப மகனை கொண்டு வந்து இதான்ப்பா நீ சொன்ன அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வாசலை நிற்க வச்சுட்டு போயிட்டார். அந்த தம்பி வாசல் வெளியே நின்று ஐயா ஐயா ஐயான்னு சத்தம் போடுறான். யாருப்பா இந்த தம்பி, நமக்கு யாரோ தெரியாதவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் அந்த டிரைவரை கேட்கலாம் பார்த்தா டிரைவர் அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அந்த தம்பி என்ன கேட்டான், நீங்கள் தான் பாஸ்டர் லவரண்டியனா அப்படின்னா. ஆமாப்பா, நீங்கள் இருந்து வர, அதுவும் இந்த நேரத்தில் எப்படி நீ தனியாக வந்த, ஏதோ ஒரு மாதிரி தடுமாறுற அப்படின்னு. இல்லை எனக்கு 2 கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா. அப்படியா, சரி உள்ள வான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு வந்த நேரம் ஏறக்குறைய மதிய நேரம் சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அவனுக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். அந்த ஐயா கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் விஷயத்தை கேளுங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப வைராக்கியமான, அதாவது பெங்களூர் பகுதியில் சிவாஜி நகர்னு ஒரு இடம் இருக்குது. நான் சொன்னேன் தெரியுமே, நான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படி. அதான் ஐயா நீங்கள் வந்தப்பாங்க அது ஏதோ ஒரு சர்ச்சில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அப்போ அங்கே ஒரு சில அற்புதங்கள் நடந்திருக்குது, அதனால் அவங்க தான் சொன்னாங்க அவருடைய உங்கள் அட்ரஸை எனக்கு கொடுத்து நீ நேராக சென்னைக்கு போனீங்கன்னா நீ பார்க்கலாம், இப்போல்லாம் ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது, யாராவது தெரிஞ்ச கார் இருந்தால் புக் பண்ணிக்கணும் போயிடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழியில் நடக்கிற போதெல்லாம் நான் சொன்னேன் எனக்கு கண்ணு தெரியாது, அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட என்னுடைய மாமா என்னை அனுப்பி வச்சுட்டார், இங்கே வந்து நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா தம்பி, சரி உள்ள சொன்னேன். அவன் சொன்னேன் சாப்பாடெல்லாம் நான் கொடுக்காதீங்க, நான் காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கிறேன் அப்படின்னா. தம்பி நீ ரட்சிக்கப்பட்ட ஆளான்னு கேட்டேன். அவன் சொன்னான் ஆமாம் ஐயா, நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் வீட்டில் பயங்கரமான எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பகைக்க ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு போனதுக்கு காரணமே நீ தேடி போனே அந்த இயேசு தான் உன் கண்ணை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்க, அப்பால பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஆனாலும் நான் விடாமல் நான் போகிற அந்த சர்ச்சுக்கு போய் அங்கே தான் உங்கள் அட்ரஸை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, எனக்கு முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு என்னவோ உடம்பெல்லாம் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது, என்னவோ பண்ணுது, என்னன்னு தெரியுது, எனக்கு விரோதமாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா. சரி தம்பி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விட நானும் அன்றைக்கி ஃபாஸ்டிங்கில் இருந்ததுனால அந்த மகனுக்காக ஜிபித்த விட அவன் கீழே விழுந்து புரண்டு 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 பயங்கர கூச்சல் போட்டு அவனுக்குள்ளேருந்து அந்த பிசாசனுடைய போராட்டம் வெளிப்பட்ட கடைசியில் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த மகனோடு தனிப்பட்ட முறையில் நான் செபிச்சு அந்த மகன் கத்தாவே பெருசாக கூச்சல் போட்டு கத்தாவே கத்தாவேன்னு கத்தி பெரிய கூச்சல் போட்டு அப்புறம் அப்படியே கீழே விழுந்ததுக்கப்புறம் எழுப்பி அவனை உட்கார வச்சு அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் கொண்டு வந்திருந்தான். அவனை உள்ள ஒரு பாத்ரூமில் குடிக்க வச்சுட்டு அவனை கொண்டாந்து குறை வச்சு சாப்பிட வச்சு அவனுடைய கதையை கேட்டப்போ சொன்னான், எனக்கு சின்ன வயதுலேருந்து ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எந்தவோ தெரில ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்ணு நல்லா இருக்குது, எனக்கு மட்டும் திடீர்னு கொஞ்சமாக பார்வை போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்வை போக ஆரம்பித்ததுனால நான் ஆண்டவரை ரொம்ப நெருக்கமாக தேடினேன் ஐயா. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இவ்வளோ வைராக்கியமாக விக்கிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம குடும்பத்தில் எப்படி ஒருத்தர் மாறிட்டியடா, அதனால தான்டா சாமி கண்ணு குத்திருச்சுன்னு சொன்னேன். எந்த சாமி, உங்கள் சாமியா இயேசு சாமி? அதெல்லாம் தெரியாது, ஆமத்தம் அவனுக்கு கண்டு போச்சு போ அப்படின்னு எல்லாரும். எங்கே நான் காலேஜ் போகிறதே நிறுத்திட்டேன், இப்படி ஆயிட்டா. நான் இந்த நேரத்தில் இப்போ இங்கே வந்திருக்கிறேன், வந்து எனக்கு அந்த போராட்டம் என்னை விட்டு அவங்க என் மேலே ஏவி விட்டு ஏதோ ஒரு போராட்டம்னு நினைக்கிறேன், அது என்னை விட்டு போயிடுச்சுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் இங்கேயே இருந்துட்டுமா அப்படின்னா. ஐயோ தம்பி, உங்கள் தாய் மாமா அனுப்பிச்சி வச்சிருக்கிற அந்த டிரைவருக்கு அவன் அட்ரஸ் தெரியும், கரெக்டாக கூட்டு வந்து இங்கே காண்பிச்சுட்டாருன்னா நீ வேறு மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைப்பா, ரொம்ப பிரச்சனையாக போயிடும், இல்லை ஒரு 2-3 நாள் பொறுத்து நான் ஃபோன் பண்ணுறேன், உங்கள் அப்பாவுக்காவது உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்ககிட்ட சொல்லி இந்த உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு 3-4 நாட்கள் இங்கே தங்கியிருந்தான். தேவனுடைய பிரதான கிருபையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த பார்வை மறுபடியும் திரும்ப வருகிறதே நான் உணர முடிந்தது. நல்லா டக்குனு எந்த சொன்னாலும் எடுப்பான், எல்லாம் செய்து கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க வீட்டில் இருந்து அந்த டிரைவர் மூலமாக அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் இங்கே தான் இருக்கிறாங்க, எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ இது கொரோனா நேரமாக இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க தாய் மாமாவே வந்து அந்த நாளில் அந்த பையனை கையை பிடிச்சி எனக்கு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க வச்சு காப்பாற்றினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். போன பிற்பாடும் கூட அவனுக்கு நிறைய சந்தேகங்கள் அதை குறித்து பைபிளில் இருந்து அந்த காரியங்களை குறித்து என்னோடு பேசிக்கொண்டே இருப்பான். அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பார்வை வந்துக்கிட்டு இருக்கு
இருக்குதுங்க ஐயா எனக்கு. ஆனால் வீட்டில் பயங்கர கலாட்டா. வீட்டை விட்டு எங்கெல்லாம் ஓடிடலாமான்னு பார்க்குறேன். உங்ககிட்ட வந்துடலான்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அப்படி வீட்டை விட்டா போகாத, நீ இருந்து சுகம் பெற்று கத்தப்பாரு. நான் தேடினப்ப எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து கத்தர் எனக்கு விடுதலை அடித்தார்னு அவங்க பார்க்கணும். அப்போ தான் அவங்களும் சேர்ந்து வருவாங்க கத்தர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லி அந்த வீட்டிலே அவனை இருக்க வைத்தேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்குவதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே அப்பா, அந்த பெங்களூர் சிவாஜி நகரை சேர்ந்த அந்த மகனுக்கு நீர் கொடுத்த அந்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி. அவனுடைய வைராக்கியத்திற்காய் உமக்கு நன்றி அப்பா. உண்மை குறித்து நாங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது எங்களை குறித்து நீர் வைராக்கியமாக இருந்து நெருக்கத்திலிருந்து அப்பா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களை கேட்டு விசாரித்ததை வைக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.